அனைத்து விருந்தினர்களுக்கும் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு நடைபெறும். மலைக்கோட்ட அனைத்து கொடிகளும் ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்தில் அவற்றை நட்டு வைக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து விருந்தினர்கள் இளையோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. இன்றைய முதல் நிகழ்வாக கொடியேற்றல் வைபவம் இடம்பெறும். மறை மாவட்ட இளையோர் ஒன்றிய கொடியினை ஜாழ் மறை மாவட்ட இளையோர் ஒன்றிய இயக்குனர் தந்தை அர்ப்பணி பிரதம வேந்தினர் பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய திரு ஜெயசீலன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடர்னை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேட்கிறேன், நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார்.
உங்களிடம்தான் நாங்கள் கட்டி காத்த விசுவாசத்தை கையளிக்க இருக்கின்றோம். நாங்கள் உங்களை நேசிக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு தேவை, எங்களுடைய சமூகத்திற்கு தேவை. நீங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை மதியுங்கள், காப்பாற்றுங்கள். ஒழுக்க வாழ்வை கட்டிக்காருங்கள். தற்கால நவீன உலகம் உங்கள் முன்னே பல சவால்களை முன்வைக்கின்றன. இளைஞர்களை எழுந்திருங்கள், உயர்ந்து செல்லுங்கள். உங்களை தடுப்பதற்கு ஒன்றுமில்லை. நாங்கள் உங்களுடன். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்களை பார்க்கும்போது, இந்த எதிர்த்தரப்புவாதிகளை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. மிகவும் சோர்ந்து களைத்து போய் வந்துள்ளார்கள். இவர்கள் வாழ்க்கையில் தளர்ச்சிதான் காணப்படுகின்றது போல். ஒரு மனிதன் பல தடைகளை தாண்டி வர வேண்டும் என்றால் அவன் பல சோதனைகளை சந்திக்க வேண்டும். காணாமல் போதல்களிலும் நட்பளிப்புகளும் ஈடுபடும் உலகினா வளர்ச்சியை நோக்கி செல்கின்றான். கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் என்ற மாமேதையர் கூறினார். ஆனால் இன்று இளைஞர்கள் நீங்கள் என்ன கனவு காணுங்கள் என்று கேட்டால் சொகுசு வாழ்க்கை, கனடா போனும் மோட்டார் சைக்கிளும் வேண்டி சென்றால் அதுதான் நம்முடைய சொகுசு வாழ்க்கை. இதுக்கு வியர்வை சிந்தாமல் உழைக்கணுமா? நெற்றி வியர்வை சிந்தாமல் எல்லாம் பெற்றுத்தர வேண்டும். இதன் யார் மூலம் பெறுகிறார்கள்? தந்தையின் கடின உழைப்பு. தாம் தமது வளர்ச்சி பாதையை நோக்கினால் தாமே இதை உருவாக்கிக் கொள்ளலாம் தானே. இன்றைய இளைஞர்கள் என்ன கனவு சொன்னால் கட்டுப்பட்டாக உடை உடுத்தி வரும் பெண்களின் நிலையை தங்களுடைய எங்கு கனவு காண்கிறது தெரியுமா? இது வளர்ச்சியா தளர்ச்சியா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று கூறுகின்ற இஸ்லாமுக்கு நன்றி கூறிக்கொண்டு சொல்லுகிறார்.
வளர்ந்து வரும் உலகில் கனவு கண்டால்தான் அவன் வாழ்க்கையை நிஜமாக வாழ்வான். அவனது துணைவி எப்படி வர வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அவன் கனவு கண்டால்தான் அவன் நிஜ வாழ்க்கையில் அவன் வளர்ச்சி நோக்கி நாட்டுக்கு என்ன செய்வார்களாம் என்ற நிலையங்கள் என்று கேட்டான் சகோதரி. மண்ணுக்கு மரம் வாரமா, மரத்திற்கு கிளை வாரமா, கொடிக்கு காய் வாரமா, 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு குழந்தை பாரமா, நாட்டுக்கு இளையோர் பாரமா. ஒருவருமே Stop.